இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களில் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள சரியாக வளர்க்காம ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் தகப்பன் ஒரு விசுவாசம், தாய் ஒரு விசுவாசம், பிள்ளைகள் ஒரு விசுவாசம் சொல்லி அந்த ஒழுங்குக்குள்ளே சரியாக கொண்டு வர்றதில்லை. ஒழுங்குக்குள்ளே தேவனுக்கு மயம்தாட் 8 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் எல்லாருமே 8 மணிக்குள்ளே வந்துடணும். நம்ம கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தர் நம்மளை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அந்த ஒழுங்குகள் கரெக்டாக இருக்கணும். பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம், 8:45 ப்ரேயர்னு சொன்னால் எல்லா மாணவர்களும் எல்லா மாணவிகளும் அவங்க அந்த ப்ரேயரில் இருக்கணும். அங்கேயெல்லாம் நம்ம சபரித்துக்கு போய் வர முடியாது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், 8:45 ப்ரேயரு, 9க்கு கிளாஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 9:30 கொண்டு போய் நம்ம விட முடியாது, உள்ளே போக முடியாது, உள்ளே போக முடியாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஒரு சகோதரன் இந்த மார்ட்டின் பெல்லில் வேலை செய்கிறவர், நைட்டெல்லாம் கெட்ட சொப்பனமாக வருதியா, விடிய தூங்க முடியல, ஷிஃப்ட் இருக்கிறதுனால உங்களை பார்க்க முடியல, ஒரு 6:30 மணிக்கு அந்த மில்லு கேட்டு கொஞ்சம் தயவு செய்து வந்தீங்கன்னா அங்கே நீயே ஒரு ஓரமாக நிற்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணி விட்டுருங்கன்னாரு. சரின்ட்டு நான் போய் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். வந்தார், அப்படியே ஓரமாக போய் முழங்கால் போட சொல்லி அந்த பிசாசை அதட்டி ஜெபம் பண்ணிவிட்டு அவரை 2 பேரும் பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்ட வந்தோம். அவர் என்ன செய்தார்னா, கேட்ட பூட்டிடுவாங்கய்யா, நான் போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கயான்ட்டு போயிட்டார். 7:05க்கு ஒரு சகோதரன் வர்றார். ஏப்பா, அவர் 7 மணிக்கே கேட்ட பூட்டிட்டு போயிட்டார். அவர் சார் சார் சார்னு கூப்பிடுறாரு, திறக்கவே இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள், மனுஷனுடைய காரியங்கள்லாம் கரெக்டாக ஜனங்கள் செய்யும்போது நம்முடைய ஆண்டவருடைய காரியத்தை ஏன் பலகீனப்படுத்தி செய்யணும்? ஏன் அதை அற்பமாக செய்யணும்? மனுஷர்களை விட அவர் மேலானவரா, மனுஷர்களை விட அவர் கீழானவரா? இப்போ நாம் எப்படி அவரை நடத்துகிறோம், அவரை செய்கிறங்கிறத கொஞ்சம் தயவு பண்ணி நீங்கள் கவனிக்கணும். ஏன் நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை, சரியான தொழில், நம்ம செய்கிற சரியான தொழில் வல்லமையாய் உயர்ந்து இந்த வருடத்தில் 10,000 சம்பாதிக்கிறோம், அடுத்த வருஷம் 20,000, 30,000, 40,000, 50,000. நாம் வேலை செய்த 2 பேர் வேலைக்கு வந்தாங்க, 3 பேர் வேலைக்கு வந்தாங்க, 5 பேர் வேலைக்கு வந்தாங்க, தொழில் வளர்ந்துருக்குது, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோங்கிறதுக்கான அந்த நிலைமையை உருவாக்கணும். எந்த காரியத்திலையும் கர்த்தருக்குள்ள ஒரு பூர்ணம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் கர்த்தருக்குள்ள குறைவாய் போகிறதுனால நம்மளை குறித்து ஆண்டவருக்கும் ஒரு திருப்தி கிடையாது. நம்மளை குறித்து சொல்லுங்கள், நம்மளை குறித்து ஆண்டவருக்கும் திருப்தி இல்லை. நம்மளை நாம் சரி பண்ணணும்னு சொன்னால் தேவன் கண்டிப்பாக நம்ம பக்கமாக திரும்பி பார்ப்பார், தொழில் பக்கமாக திரும்பி பார்ப்பார், குடும்பத்தின் பக்கமாய் திரும்பி பார்ப்பார்,
பிள்ளைகளையும் கூட கர்த்தர் கவனித்து பார்ப்பார். ஏலி ஆண்டவருக்கு ஊழியம் செய்துக்கிருந்தார். அவங்க பிள்ளைகள் 2 பேரும் துன்மார்க்கமாக இருந்தாங்க. அது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போனதுனால ஒரு நீங்காத நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்துக்கு நான் ஏற்படுத்த போகிறேன்னு சொன்னார். நீங்காத நியாய தீர்ப்பை. அப்படியே பெலிஸ்தரை கர்த்தர் அனுப்பினார். அவங்க ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரையும் உடன்படிக்கை பெட்டிக்கு அருகிலேயே கொன்று போட்டாங்க. 2 பிள்ளைகளையும். சவுலின் குடும்பத்துக்கு விரோதமான யுத்தத்தை தேவன் எழும்ப பண்ணினார். காரணம் என்னன்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒரு தெய்வீகம் இல்லாத வாழ்க்கை, பயபக்தி இல்லாத வாழ்க்கை, தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரே பரிசுத்தத்துக்குள்ளே நிலை நின்று வாழ வேண்டிய வாழ்க்கையில் பரிசுத்தமும் கொஞ்சம் இச்சையும் கலந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தருக்கு அது பிரியமில்லாமல் போயிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். ஆராதனைக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு நின்று குடும்பத்தில் வயதில் மூத்தவர் ஜெபம் பண்ணி அப்படியே எல்லாரும் மொத்தமாக வீட்டில் எல்லாரும் மொத்தமாக கூட்டிகிட்டு மொத்தமாக ஆராதனைக்கு வரணும். அன்னனியா ஒரு நேரத்தில் வந்தாங்க, சப்பிரால் ஒரு நேரத்தில் வந்தாங்க. அதெல்லாம் நிலைநிற்கலை பாருங்கள். முதல்ல நம்மளை ஒழுங்குபடுத்தணும். கவனிங்க பிரதர், முதல்ல என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். முதல்ல நம்மளை ஒழுங்குபடுத்தும் போது சகலமும் சரியாக வந்துடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சோதரம் மனைவியை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை, புருஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை. நமக்கு நல்ல சத்தியம் தெரியும், நல்ல சத்தியம் தெரியும். பல வருஷங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம், பல வசனங்களை கேட்டிருக்கிறோம். நமக்கு நல்ல சத்தியம் தெரியும். ஆண்டவர் யார், சத்தியம் எது, ஆராதனை எது, சபை எது, நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். எது பெருமையாக இருக்குதோ அதை கர்த்தர் தாழ்த்தி, எது அற்பமாக எண்ணப்படுகிறதோ அதை தேவன் உயர்த்துவார். என்றைக்கு நாம் அதை மறந்துடக்கூடாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? என்றைக்கு மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்களா பாருங்கள். பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? முழங்கால் போட்டு செபிக்கிறாங்களா? ஏன் பரிசுத்த வாழ்க்கை நிலை நிற்க முடியல அப்படின்னு சொன்னால், தேவனை வாரத்தில் ஒரு நாள் ஆராதிச்சுட்டு மீதி நேரம் பூரா இரவு பகல் செல்லிலேயே இருக்கிறதுனால தான் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் பக்தி இல்லாமல் போயிடுது. அந்த செல்லில் பார்க்குற, கவனிங்கப்பா, அந்த செல்லில் பார்க்குற எதுனாலும் 10 பைசா வருமானம் கிடையாது. அது நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் உதவ போகிறது கிடையாது. நம்ம நேரத்தை செலவாக நம்ம நேரம் வீணாக செலவாகுமே தவிர அதில் எந்த பலனுமே இல்லை. உழைக்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. உழைக்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு இருக்குது. பிரயாசப்படுகிறதுல தான் தெய்வத்தை நம்ம சொந்தப்படுத்த முடியும். கவனமாய் கேட்கறதுனால தான் சத்தியத்தை நம்ம எடுத்து நமக்கு பயன்படுத்த முடியும். எல்லாவற்றிலும் ஏனோ தானே இருந்தால் பிரயோஜனப்படாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆக நான் ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன், தேவனுக்காக வாழ்கிறேன். என் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம். என் குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ளவர்கள், தேவனுக்கு மகிழ்ந்தார். டிவியில் சில நேரங்களில் பார்க்குறோம், சின்ன குழந்தைகள் எப்படி பாடுது, வேதனையாக இருக்குது பாருங்கள். அதுங்க நல்ல மைக்கில் நின்று இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கச்சிதமாக பாடி அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாய்ச்சி முடிக்கும்போது உடனே பாட்டை தொடங்குதுங்க. அப்படி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஜெபத்தில் தேறினவர்களாய், ஆராதனை செய்யறதுல விருப்பமானவர்களாய், தேவனோடு ஐக்கியமாய், சத்தியத்தோடு ஐக்கியமாய், ஆராதனையோடு ஐக்கியமாய், கர்த்தருடைய சபையோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும். கர்த்தருடைய எவ்வளவு தான் வெளியில் போய் வேலை செஞ்சாலும் நம்ம தங்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடு இருக்குது.
பேர்டு இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு உதவும். ஜெபிக்கிற தகப்பன் இருந்தால் அங்கே ஜெபம் இருக்கும், ஜெபிக்கிற தாய் இருந்தால் அங்கே ஜெபம் இருக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அங்கே ஜெபம் இருக்கும். ஜெபம் பண்ணுற வீடு தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய குணங்கள் இருந்ததுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்முடைய குணம் இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? எல்லாம் இருக்கணும். யாருக்குள்ளே இருக்கணும்? அதை வீட்டுக்குள்ளே முதலாவது காமிக்கணும். பாருங்கள், வீட்டில் முதலாவது அந்த ரட்சிக்கப்பட்ட குணத்தை காட்டணும். உறவினர்கள்ட்ட காட்டணும், உலகத்தார்கிட்டையும் காட்டணும், உலகத்தார்கிட்டையும் காட்டணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9:8 கடைசி 2 வரியில் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். இப்போ தேவன் யாரு? வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். தேவன் நீதி உள்ளவர். தேவன், எல்லாரும் சொல்லுங்க, தேவன். இப்போ நான் யாரு? எனக்குள்ள என்ன இருக்கணும்? எது எனக்கு பிரயோஜனமானது? தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக மாற்றுவது எது? தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷியாய் மாற்றுவது எது? தேவனோடு ஐக்கப்பட, தேவனை சொந்தப்படுத்த, தேவனிடத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், பரலோகமெல்லாம் நாம் நமக்கு திருப்பி கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை பூமியிலேயே நாம் அதை அமைக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வாய் திறந்து சொன்னால் கோவிச்சுக்குவாங்க. வாய் திறந்து சொன்னால் கோவிச்சுக்குவாங்க. கோவிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது, ஐக்கியம் இருக்காது. கோவிச்சா பிரிவினைகள் ஏற்படும், வேதனைகள் ஏற்படும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பார். நல்லா வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதை யோசிக்கணும். நாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஒரு தனிப்பட்ட மனுஷியை நம்ம மேற்கொள்வது பெரிய காரியம் அல்ல. நம்முடைய இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குற பிசாசை மேற்கொள்ளணும். எல்லாரும் ஆமேன் சொல்ல மாட்டீங்க? ஒரு அலுவல சொல்ல மாட்டீங்கல்ல? தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். பிசாசை மேற்கொள்ளணும். தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பாருங்கள். யூதாஸ் அப்போஸ்தலனாக இருந்தார். அங்கே போய் பிசாசு உள்ளே பூந்தான். 30 காசை வாங்கினார். தேவாலயத்தில் தூக்கி எறிஞ்சிட்டார். போய் 4 கொண்டு செத்து போனார். அந்த 30 காசை வாங்கினதுனால பிரயோஜனம்? இயேசுவோடு நிலைத்திருந்தால் எவ்வளவு பிரயோஜனம்? அவரை விட்டு போய் அந்த 30 காசை வாங்கினதுனால யூதாசுக்கு என்ன பிரயோஜனம்? யோசிக்கணும் கொஞ்சம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் தானியேல் 9:14 3வது வரியில், தானியேல் 9:14 3வது வரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் யார்? அவர் நீதி உள்ளவர். தேவன் வானத்தை உண்டாக்குறாரா, பூமியை உண்டாக்குறாரா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குறாரா? இதில் எல்லாம் நீதி உள்ளவராக இருந்து உண்டாக்கினார்.
செய்து வருகிற எல்லா கிரிகள். இப்போ நாம் செய்கிற கிரிகள் இருக்கு, நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கு, நம்ம நினைக்கிற நினைவுகள் இருக்கு. இது எல்லாம் தேவனுக்கு உகந்ததா என்று நாம் யோசிக்கணும். தேவனுக்கு உகந்ததா? எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். இது எல்லாம் தேவனுக்கு உகந்ததா? நாம் யோசிக்கணும். தேவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், தயவு செய்கிறவர். அவரும் நாமும் சமமா? நானும் இயேசுவும் சமமா? சொல்லுங்க. நானும் சொல்லுங்க. சமமா? இப்போ நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கன்னு சொல்கிறாரு. தேவனை எல்லா சகோதர சகோதரிகளும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். பாருங்க சகோதர சகோதரிகள், தேவனை கனம் பண்ணணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 3வது வரியில், மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். சில நேரங்களில் பொறாமையின் ஆவிகள் இருக்கு, சிலருக்குள்ள பழி வாங்குற ஆவி இருக்கு, சிலருக்குள்ள நல்ல காரியங்கள் நடக்க விடாம கெடுத்து வர்ற தடுக்கிற காரியங்கள், அந்த ஆவிகள் இருக்கு. இந்த ஆவிகள் இருக்கு. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள் ஒரு சிலருக்குள்ள இருக்கு. குற்றப்படுத்துகிற ஆவிகள். ஆண்டவர் இயேசு யாரையாவது குற்றப்படுத்தியிருக்கிறாரா? தயவுசெய்து சொல்லுங்க. வார்த்தையை நல்லா சொல்லுங்க. யாரையுமே அவர் குற்றப்படுத்தினது கிடையாது. அப்படியே தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தாலே கர்த்தருக்கென்று முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது. குற்றப்படுத்துறது தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. குற்றப்படுத்துகிற வார்த்தை தரமான ஒரு வார்த்தை கிடையாது. குற்றப்படுத்துகிற சாட்சி தரமான ஒரு சாட்சி கிடையாது. காரணம் என்னென்னா, நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதோ, அதே நல்லதை பேசுறதுக்கும் கெட்டதை பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற எந்த கர்த்தருடைய ஊழியக்காரையும் ஒரு நாள் நான் குற்றப்படுத்தினதே கிடையாது. ஏன்னா குற்றப்படுத்துறதுக்காக இயேசு என்னை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரல. இங்கே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளை நான் குற்றப்படுத்தினதே கிடையாது. அப்படி யாரையாவது குற்றப்படுத்திருப்பேன்னா நீங்கள் இங்கே நான் நிரூபிங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனாய், ஆவிக்குரிய மனுஷனாய், தேவனோடு வாழ்கிற மனுஷனாய், தேவனை பாடுகிற மனுஷனாய், தேவனை ஆராதிக்கிற மனுஷனாய், தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு புனிதமான அபிஷேகத்தை பெற்று வாழ்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய் மனுஷியாய் நாம் வாழ வேண்டுமானால் மற்ற சகோதர சகோதரிகளை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை கூட குற்றப்படுத்தக்கூடாது. அது ஒரு விதமான அசுத்த ஆவியின் கிரிகள். ஒரு எல்லை சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், ஒரே தேவனுடைய சரீரத்தை புசிக்கிறோம், ஒரே தேவனுடைய இரத்தத்தை புசிக்கிறோம். பலராய் நாம் அழைக்கப்படாமல் கிறிஸ்து ஒருவருக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இயேசுநாதரோடு ஒட்டி இருக்கிறோம். அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? என் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் செய்கிற கிரிகள் எப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பிரதர், வீட்டில் தான் வேத வாசிக்கணும். உங்கள் வசனத்தை கேளுங்க, இல்லைன்னா பிரயோஜனப்படாது. கேட்கும்போது வேதம் வாசிக்கப்படாது, வேத வாசிக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பழக்கம் ஒரே மாதிரி இருக்கணும்.
சபையில் பாடுறோம்னா எல்லாருமே பாட்டு தான் பாடி ஆராதனை செய்யணும். ஜெபிக்கிறோம்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெபத்தில் தான் இருக்கணும். வசனம் கேட்குறோம் அப்படின்னா செய்தி முடிய வரைக்கும் அசரிக்கை இல்லாமல் ஆண்டோடைய வசனத்தை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், கேட்கணும். இந்த செய்தி ஒரு மணி நேரம் நடக்கும், அப்புறம் முடிஞ்சிடும். இந்த நேரத்தையும் நம்ம சோம்பலில் செலவு பண்ணிக்கிறோம்னா அது பிரயோஜனப்படாது. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியில் இப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரே ஆவி அன்பின் ஆவியாக இருக்கணும், நேசிக்கிற ஆவியாக இருக்கணும், நன்மை செய்கிற ஆவியாக இருக்கணும், நல்லது பேசுகிற ஆவியாக இருக்கணும், மற்றவர்களை திருத்துற மாதிரியான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். நம்மளை பார்த்தா மற்றவங்க திருந்தணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுங்க. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 2வது வரி. ரோமர் 3:4 2வது வரி. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். ஆவியிலே அவர் நீதிபரராக விளங்கினார். தம்முடைய வசனத்தில் அவர் என்ன செய்தார், நீதிபரராய் வழங்கினார். அந்த வசனத்தை சொல்வார், சொன்னபடியே செய்வார். எதை தேவன் சொல்வாரோ அதை செய்வார். எதை தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தேவன் செய்யாதது எதுவோ அதை சொல்லவே மாட்டார். ஒரு அளவு சொல்லுவோமா? காரணம், நான் ஆராதிக்கிற தேவன், சொல்லுங்க, நீதி உள்ள தேவன். அவர் நீதியின் மேலே பிரியப்படுகிற தேவன். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஏசாயா 24:16வது வசனத்தில், நீதி பரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. கேட்கிறோம். இங்கே தேவனுக்கு ஆராதனை செய்யறதுக்கு மட்டும்தான் வர்றோம். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். இல்லை ஒரு ஆளில் அன்பு கூறவோ ஒரு ஆளை பகைச்சிக்கிறதுக்கோ உள்ளே வர்றதில்லை. தேவனுக்கு ஆராதனை செய்ய மட்டும் சகோதர சோரிகள் எல்லாருமே நம்ம வர்றோம். தேவனுக்கு ஆராதனை செய்ய வரும்போது அவருடைய பாடல்னால் அவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். பாட்டு ஆராதனை தேவனுக்கு மட்டும், மனுஷனுக்கு கிடையாது. செய்தி மனுஷனுக்கு மட்டும், அது தேவனுக்கு கிடையாது. தேவனுக்கு போதிக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் கிடையாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அப்போ நீங்கள் இந்த பாட்டு ஆராதனைக்கு வரலனால ஒரு கால் நல்ல காலும் ஒரு கால் ஊனமாக இருக்கிற மனுஷனுடைய நிலைமை என்னமோ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். பிரயாசப்படணும். இது நம்மளுடைய வீடு அல்ல, கர்த்தருடைய வீடு. நம்முடைய ஆராதனை அல்ல, கர்த்தருடைய ஆராதனை. நம்முடைய சத்தியம் அல்ல, கர்த்தருடைய சத்தியம். இங்கே வந்து ஆராதித்து வசனத்தை கேட்கறதுடைய நோக்கம் என்ன? சாபங்கள் நம்மளை விட்டு நீங்கணும், பாவம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவருடைய பரிசுத்தம் நமக்கு கிடைக்கணும், அவர் ஆசீர்வதிக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ராஜ்யத்துக்கு போகிற விஷயத்தை தடையில்லாமல் வச்சுக்கணும். சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் தடையில்லாமல் வச்சுக்கணும். பார், உலக பிரகாரமாக வேலை செய்கிறோம், வருமானம் வருது, சாப்பிட்றோம், உடுத்துகிறோம், தூங்குகிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், உடுத்துகிறோம், தூங்குகிறோம். அது பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? பளிச்சுன்னு பேசுங்க பிரதர்.
அது கணக்குலேயே வராதுங்க. தேவாலயத்துக்குள்ளே எப்போ உள்ளே வந்து ஒரு ஆராதனை செய்கிறீங்களோ அதுதான் பரலோகத்தில் கணக்கு இருக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவாலயத்துக்குள்ளே வந்து பெரிய ஆராதனை ஆனாலும் சின்ன ஆராதனை ஆனாலும் நீங்கள் ஆராதனை செய்கிறது மட்டும்தான் பரலோகத்தில் கணக்கு போகும். அந்த ஆராதனை பலகீனமாக செய்கிறீங்க, அசரிக்காக செய்கிறீங்க, சோம்பலாக செய்கிறீங்கன்னா அது எடுபடாது. வசனத்தின்படி நம்ம ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ரெண்டு நாளாகமும் எல்லாரும் எடுங்க. 12ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர்கள் என்றார்கள். இந்த மேட்ரு உங்களுக்கு தெரியாது, விலைக்கு சொன்னால் தான் தெரியும். விலைக்கு சொல்கிறேன், கேளுங்க. தேவனுக்கு மகிழ்ந்தார். இந்த எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் ஒரு 100 சீசாக் 1600 ரதங்களோடும் 16,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு 2வது வசனத்தில். இந்த யுத்தத்துக்கு வரும்போது சாலமோனின் மகன் ரெகொபெயாம் ராஜாவாய் யூதரை ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த எகிப்தின் ராஜா வந்து சாலமோனுடைய மகன் ரெகொபெயாமுக்கும் பட்டணங்களுக்கும் எருசலேமுக்கும் ஜனங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எண்ணெய்க்கும் கோதுமைக்கும் எல்லாத்துக்கும் விரோதமாய் வாரிக்கொண்டு போகும்படி வருகிறான். அவன் உள்ள நுழைஞ்சாலும் எல்லாத்தையுமே கொண்டு போயிடுவான். அடுத்த வேலைக்கு யூதர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். கொடுமையான மனுஷன் எகிப்தின் ராஜாக்கள். தேவனுக்கு மகிழ்ந்தார். ராஜாவும் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்று 7வது வசனத்தில், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை என்ன செய்ய மாட்டேன், சீசாவின் கையிலே நான் விடவும் மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு சகாயத்தை என்ன செய்தேன், கட்டளையிட்டேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி உண்மையிலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ராஜா யுத்தத்துக்கு வந்திருக்கிறாருன்னா இவங்க எல்லாரும் அணிவகுத்து யுத்தத்துக்கு தாங்க போகணும். யுத்தத்துக்கு வந்த ராஜாவை வராமல் தடுக்க, யுத்தத்துக்கு வந்த ராஜாவை மேற்கொள்ள, யுத்தத்துக்கு வந்த ராஜாவை யுத்தம் பண்ணி அந்த இராணுவத்தை, குதிரைகளை, வீரர்களை பலகீனப்படுத்தி அவர்களை மடங்கடித்து அவர்களை சிறைப்படுத்துவதற்காக யுத்தத்துக்கு யுத்தம் பண்ணத்தாங்க போகணும். இவங்க யுத்தம் பண்ணாமல் என்ன செய்தாங்கன்னா தங்களை என்ன செய்தார்கள், தாழ்த்தினார்கள். தங்களை என்ன செய்தார்கள், தாழ்த்தினார்கள். இங்கே இவர்கள் தங்களை தாழ்த்தின போது தேவன் அங்கே சீசாக்கிடத்திலே தடை செய்கிறார். யுத்தம் பண்ணாத, நிறுத்து,
சீசாக்கை கொண்டு நான் அழிக்க மாட்டேன். தேவனுக்கு மகிமையுண்டார். அவர்களுக்கு கொஞ்சம் என்ன செய்தேன்? சகாயத்தை கட்டளையிட்டேன். அவர்களுக்கு கொஞ்சம். இப்போ பெருமை உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? தாழ்மை உள்ள வாழ்க்கை பிரியமாக இருக்குமா? பெருமை உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு சகாயத்தையும் கட்டளையிடுகிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிங்க வாழ்கிறது? இந்த வானத்தையும் பூமியும் பாருங்கள், இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்குனவரே தாழ்மையாக இருக்கிறாரு. நம்மக்கிட்ட என்ன இருக்குது பெருமையாக இருக்கிற அளவுக்கு? என்ன இருக்குது? இன்றைக்கு சில பாடுகள், வருத்தங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது, எப்படி இந்த பிரச்சனை தப்புவேன்னு சொல்கிறக்கூடிய காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு இங்கே தாழ்த்தும் போது கர்த்தர் அங்கே விடுதலை கொடுப்பார். குமாரன் விடுதலை ஆக்கினால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை கண்டிப்பாக விடுதலை ஆக்கும். கண்டிப்பாக அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு தான் அங்கே ஓடி வர்றோம். நல்ல கவனிங்க. அவர் தேவன். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு, அதுதான் தேவன் சொன்னதுனால ஆராதிக்க மட்டும் ஆலயத்துக்குள்ளே வர்றோம். பாடல் நடக்கும்போது நம்ம நல்லா பாடிக்கணும். ஜபம் நடக்கும்போது நல்லா ஜபம் பண்ணிக்கணும். ஒரு சொல்லுவோமா? இப்போ நம்ம எல்லாரும் பாடும்போது தேவ சித்தப்படி பாடணும். எல்லாரும் ஜெபிக்கும்போது தேவ சித்தப்படி ஜெபிக்கணும். எல்லாரும் வசனம் கேட்கும்போது தேவ சித்தப்படி தாழ்மையாக வசனங்களை கேட்கணும். அதே வசனத்தை கை கொண்டு வாழ்நாள் முழுவதும் நடக்கணும். முதியோர்களாக இருந்தாலும் சிறியோர்களாக இருந்தாலும் வசனத்தை கை கொண்டு நடக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். அன்பு செய்யாத காரியத்தெல்லாம் செய்யும். அன்பு பணியாத ஆட்களெல்லாம் பணிய பண்ணும். அன்பு கவனிங்க, எத்தனை வருஷத்து பிரச்சனையாக இருந்தாலும் அன்பு ஐக்கியப்படுத்திடும். ஒரு காரியம் நடக்கணும்னா அன்பு தான் வேணும். ஒரு பொருள் கிடைக்கணும்னா அன்பு தான் வேணும். மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், தூதர்களுடைய பாசைகளை நான் பேசினாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால், சொல்லுங்க, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அன்பு இருக்கணுங்க. அன்பு இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல அந்த அன்பு தாங்க இருக்கணும். சகோதரிகளுக்கிட்டையும் சரி, சகோதரிகளுக்கிட்டையும் சரி, என்ன செய்யணும்? அன்பு தான் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் எந்த சகோதரனுக்குள்ளேயும் எந்த சகோதரிகளுக்குள்ளேயும் சந்தேகம்ங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. எது? எல்லாரும் சொல்லுங்கள். கடந்த வாரத்தில் பேப்பரில், டிவி செய்தியில் பார்த்துருப்பீங்க. மனைவியினுடைய நடக்கையில் சந்தேகப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளையும் அருவாள் எடுத்து வெட்டி போட்டுட்டு தானும் மறந்து குடிச்சிட்டான். வாயுசான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சந்தேகம் உலகத்தில் இருக்கிற எல்லா பேய்களை விட சந்தேகம் ஒரு தனி பேய். ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்னுக்கிட்டு இருக்கு. செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் சாக போகிறாங்க. மனைவி வேலை சந்தேகப்பட்டு பாம்பாட்டியை கூப்பிட்டு 10,000 ரூபா செலவு பண்ணி மனைவி படுத்திருக்கிற ரூமுக்குள்ளே பாம்பை விட்டு கதவை சாத்திட்டு போயிட்டான். அது முதல் முறையாக கடித்த போது காப்பாற்றிட்டாங்க. 2வது முறையாக நல்ல விஷப்பாம்பாக்குறான்னு சொல்லி வாங்கி வீட்டுக்குள்ளே விட்ட உடனே சௌகரி கடித்தது போகிற வழியிலேயே செத்து போச்சு. சந்தேகம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சிலருக்கு தேவன் மேலேயே சந்தேகம். என் ஜபத்தை கேட்குறாரா, கேட்கலையா? என்னை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் என்னை வருகையில் எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
சந்தேகப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. பூரண அன்பு உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஏழைகளுக்காக என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். ஏழைகளுக்காக இரக்கம் செய்வார். எப்பொழுதுமே அன்பும் தாழ்மையும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய பலன் என்னான்னு எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளுடைய பலகீனம் என்னான்னு எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறி போன தடுமாற்றங்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அந்த பலகீனத்திலிருந்து எடுமையா உடைய பிள்ளையை தூக்கிடும், உடைய மகனை தூக்கிடும், மகளை தூக்கிடும். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்னவரே, அதிலிருந்து விடுதலை தந்து தைரியப்படுத்தி தேற்றி மறுபடியும் உண்மை ஆராதிக்க கட்டளிடும்னு ஜெபம் பண்ணுவேனே தவிர அதை ஊரே சொல்லி கேவலப்படுத்த மாட்டான். 55 வருஷத்தில் என்னையவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய உடன்பிறப்பாக இருக்கிற சகோதரிகள், என் கூட பிறந்த என்னுடைய சகோதரிகளை ஒருத்தரை நான் எங்கேயும் நான் குற்றப்படுத்தினதே கிடையாது. அதோட எந்த ஊழியக்காரையும் குடும்பங்களையும் குற்றப்படுத்தவே மாட்டேன். நான் கிறிஸ்துவின் குணத்துக்குள்ளே கொஞ்சம் நம்ம மாறணும். கிறிஸ்துவின் குணங்களை கொஞ்சம் நமக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கு சில வீடுகளில் புருஷனையே குற்றப்படுத்துறது, மனைவியவே குற்றப்படுத்துறது, மகனையே குற்றப்படுத்துறது. ஒரு ஆவிக்குரிய தாய் தன்னுடைய மகளை குறித்து பார்க்குறவங்களுக்கிட்டலாம் சொல்கிறது, ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாள், சோம்பேறித்தனமானவ, சாப்பிட்றா படுத்துக்கிறா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, ஊரே சொல்லி அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாமல் மேரேஜ் நம்ம பண்ண முடியாமல் போச்சேன்னு கவலைப்பட்டு அந்த கவலையில் தூங்காமல், அந்த கவலையில் சாப்பிடாமல், அந்த கவலையில் குளிக்காமல், அந்த கவலையில் துணி மாற்றாமல் படுத்தே கிடந்துச்சு. தாய் விதைச்ச விதை பிள்ளை அறுக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அந்த 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 பாப்பா இறந்த பிறகு அந்த அம்மா ஒரு ஆளுகிட்ட, இங்கே நம்ம சபைக்கு வந்தவங்க தான் அவங்க, அந்த அம்மா ஒரு ஆளுகிட்ட போய் மாசலாம் பண்ணி கொடுத்துட்டு, ஐயா கிட்ட சொல்லுங்கள் வந்து அடக்காரதினை நடத்தட்டும் அப்படின்ட்டு. அந்த ஆள் என்கிட்ட வரவே இல்லை. கடைசியில் அது எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கவனமாக இருக்கணும். மகனை குறித்து நம்ம அடுத்தவங்கள்கிட்ட தப்பாக சொல்கிறது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். மகளை குறித்து மற்றவங்களுடைய தப்பாக சொல்கிறது அவங்க எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். என் மகனை குறித்து உங்ககிட்ட தப்பாக சொல்லிருக்கேனா, என் மகளை குறித்து தப்பாக சொல்லிருக்கேனா, காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு தனி அழைப்பு, தனி அபிஷேகம். அவங்க தேவனுக்குள்ளே தனியாக வாழ்கிறாங்க. பையன் அவர் வாழ்கிறார் தனியாக தேவனுக்கு, நான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தனியாக தேவனுக்கு. பலகீனரை என்ன செய்யுங்க, தாங்குங்கள் தான் சொல்லியிருக்கிறார். பலகீனரை தாக்குங்கள்னு ஆண்டவர் சொல்லலை. பொறுப்பான ஒரு தேவனுடைய மனுஷனாக வீட்டில் இருக்கணும். பொறுப்பான ஒரு தேவனுடைய மனுஷனாக வீட்டில் இருக்கணும். பொறுப்பு உள்ளவர்களாய் குடும்ப காரியத்திலும், பொறுப்பு உள்ளவர்களாய் தேவனுடைய காரியத்திலும் இருக்கிறத தேவன் அறியணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆமாம், வயதான தகப்பன் தாய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எக்காரணம் முன்னிட்டும் மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, தகப்பன் தாயோட சண்டை போடவே கூடாது. அதுக்கு நான் தனியாக ஒரு செய்தி கொடுத்தேன்னா நீங்களே மனநொந்து போயிடுவீங்க. இன்றைக்கு நம்ம வாலிபமாக இருக்கும்போது, நம்ம தகப்பன் தாய் வயோதிபமாக இருக்கும்போது அவங்கள அற்பமாக எண்ணி, அவங்கள அற்பமாக பேசி, கேவலப்படுத்தி நடத்தி, சில பேர் பாருங்கள் பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லாமல் வெக்கத்தோடு இறங்கி தர்மம் சேகரிக்கிறேன் பிச்சை எடுத்துகிட்டு அலைகிறாங்க. அந்த சந்ததிகள் தலைமுறையாக உயர்வில்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கனவீனம், அற்பம், அலட்சியங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.
கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத காலத்திலும் கூட என் தகப்பனாரை நான் ஒரு வார்த்தை கூட வேதனைப்படுற மாதிரி பேசினதில்ல. நானும் ரட்சிக்கப்பட்டேன், என் தாயும் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறப்பிலிருந்து என் தாயை ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை நான் கண்கலங்கிற மாதிரி பேசினதே கிடையாது. இயேசுனார் சாட்சி. ஒரு அல்ல சொல்லுவோமா? இங்கே வந்தாங்கன்னா அவங்க ஏழையோ பரதேசியோ இங்கே வந்தாங்கன்னா பயபக்தோடு நான் அவங்களுடைய காரியத்தை செய்வேன். போய் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வாங்கி கொடுக்கட்டும், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவங்க என் வீட்டுக்கு வந்த போதெல்லாம் வண்டியில் உட்கார வச்சு நேராக அவங்க இருக்கிற ஊருக்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டு வந்துடுவேன். நான் ஊருக்குள்ளே போக மாட்டேன், ஊருக்கு வெளியில் இறக்கி விட்டு வந்துடுவேன். வரவே மாட்டேன். நான் வருத்தப்படாதீங்க, நீங்கள் போ. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். கடைசியில் மறிக்கிற வேலை வந்தபோது ரொம்ப இங்கேயே தள்ளாடிட்டாங்க. அவர் நான் சொன்னேன், நீங்கள் வருத்தப்பட முடியும், ஏதாவது நான் பேசி குற்றம் குறை செய்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, நீ செய்யலையே. ஆமாம், பெரியவன் தான் நிறைய என்னை திட்டியிருக்கிறான், வேதனைப்படுத்தியிருக்கிறான், நீ அப்படி செய்ததில்லை அப்படின்னாங்க. என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா, உன்னை மாதிரி ஜெபம் பண்ண எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னாங்க. நீ நல்லா இருப்ப, உன் மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க, உன் ஊழியம் சபை மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமில்ல, தலையில் கை வச்சு சொல்லுங்க அப்படின்னா. என் தலையில் கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணாங்க. முழங்கால் போடுங்கன்னு அவங்க தலையில் கை வச்சு, இவங்க மறிக்கும்போது தேவனே பரிசுத்த ஆவியானவருடைய சூழ்தலை அல்லாமல் பிசாசினுடைய கிரிகள் அணுகாதபடி மிகுந்த சமாதானத்தோடு இவங்க சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும்படி அனுக்கிரகம் செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, நான் அங்கே மறிக்கிறேன், இங்கே சபை முறைப்படி அடக்கம் பண்ணுன்னு சொன்னாங்க. அது புரிய வேண்டியதெல்லாம் என் சகோதரனை வர சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு வர சொல்லி, வசனத்தின்படி இப்படி இப்படி இருந்தால் தான் நான் அதை செய்வேன், என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உன்னால் முடியும்னா செய்ய, இல்லைன்னா சரீரத்தை எப்படியோ அடக்கம் பண்ணிட்டு போ. அவங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிருக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இல்லை சொல்கிறபடியே நான் செய்கிறேன். சரி, நான் வர்றேன். வந்து நான் பார்ப்பேன், ஏதாவது மிஸ்டேக்குன்னா உங்கள்கிட்ட சொல்லாமலே கிளம்பி நான் வந்துடுவேன். எனக்கு கர்த்தரும் சத்தியம்தான் முக்கியம். இதுதான் கடைசி வரைக்கும் என்ன நிலைநிறுத்தும், என்ன வாழ வைக்கும். கரெக்டாக வச்சுருந்தார். வந்து நம்ம சபையில் ஆராதனை பண்ணி சர்ச்சில் அடக்கம் பண்ணேன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். தாழ்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஏழை தகப்பனாக இருந்தாலும் ஏழை தாயாக இருந்தாலும் அவங்க வேதனைப்படுற மாதிரி எதுவுமே பெண் பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் செஞ்சிடக்கூடாது. அவங்க கண்களில் கண்ணீர் வரவே கூடாது. அவர்கள் கண்களில் எல்லாரும் சொல்லுங்கப்பா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? அவர்கள் கண்களில் கண்ணீர் வரவே கூடாது. அவங்க மறிக்கிறதுக்காக அப்பா சீதனமாக கொடுத்த வீட்டில் நான் மறிக்கணும் அப்படின்னாங்க. ஆட்டோவில் அவங்க ஏற போகும்போது அவங்களுக்கு நான் முத்தம் வச்சேன், அவங்க எனக்கு முத்தம் வச்சாங்க. இதுதான் நமக்குள்ள கடைசி சொந்தம். இதுக்கு பிறகு இந்த பிரிவில் நான் பார்க்கவே முடியாது. நீங்கள் சரியாக வாழ்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்தில் பார்க்கலாம், சமாதானமாக போங்க அப்படின்னு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வசனத்தை கேட்கிற நாம் அந்த வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நாம் அந்த வசனத்துக்குள்ளே போய் வசனத்தின்படி வாடுறதுல உத்தரவாதம் நம்ம பண்ணலை அப்படின்னா பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் வருவார், தடை செய்ய முடியாது. அவருடைய வருகையில் நாம் ஆண்டோடைய வருகையில் போகணும்னா வசனத்தின்படி எப்படி இருக்கணும்? வசனத்தின்படி எப்படி இருக்கணும்? 10,000 வேலை நம்ம செஞ்சுருக்கலாம், 150 ஆராதனை நம்ம செஞ்சுருக்கலாம். 150 ஆராதனை செய்துட்டு போகிறத பார்க்கலாம், ஒரு 500 ஆராதனை, ஒரு 1000 ஆராதனை, ஒரு 2000 ஆராதனை செய்துட்டு போகிறது நமக்கு மகா மேன்மையாக கிறிஸ்துவுக்கு முன்னணியில் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு அப்படின்னா உயிரோடு இருக்க மட்டும் நம்ம
உண்றதுக்கு ஒரு வேலை செய்தாலும் பரலோகம் போகிறதுக்கு ஒரு ஆராதனை நம்ம செய்தாகணும்ல. அப்போ வேலையை கரிசனையோடு செய்துட்டு ஆராதனை ஏனதானு செய்கிறோம்னு சொன்னால் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த யுத்தம் எதனால் வந்தது? 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 2 நாளாகமும் 12:5 அப்பொழுது மிக செம்மையா தீர்க்கதரிசி ரெகபியாம் இடத்திற்கும் சீசாக்கி நிமித்தம் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிறப்புகளிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஈசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கி கொஞ்சம் படிப்பு முன்னேறிட்டா, ஒரு தொழில் முன்னேறிட்டா, வருமானம் கொஞ்சம் கூடிட்டா, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாக்கும் உலகத்தில் எதையுமே விட மாட்டாங்க, தேவனை விட்டுருவாங்க. எல்லாரும் அல்ல, சிலர். அந்த சாலமோன் தாவீது ராஜா சம்பாதித்த அனைத்தும், சாலமோன் சம்பாதித்த அனைத்தும் மொத்தமாய் ரெகபயாம் கையில் வரும்போது இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரமாக எண்ணி, பிரதர், கர்த்தருக்கு மேலே தன்னை ஒரு ஆளை எண்ணி தேவனை என்ன செய்துட்டான், விட்டுட்டான். இவங்க தேவனை வந்து எருசலேமுக்குள்ளே விடும்போது தேவன் என்னன்னா, எகிப்தில் இருக்கிற சீசாக்கை வந்து எழுப்பி விட்டு போய் அவனை அடித்து நிமித்து எல்லாம் வாரிக்கிட்டு வந்துருன்னு அனுப்புகிறார். இந்த பிரச்சனைகள் வருவது, தோல்வி வருவது, நஷ்டம் வருவது, வியாதி வருவது, அடிக்கடி வீண் அலைச்சல் வருவது, அடிக்கடி வீண் செலவுகள் வருவதெல்லாம் தேவ காரியத்தில் ஒன்றில் நாம் விலகினமாக இருப்பதுனாலே மாத்திரம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9:15, எஸ்ரா 9:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி என்ன செய்கிறோம், மீந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்றார். ஒரு அல்ல சொல்லவுமா? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவருடைய நீதியினால தான் இப்போ நம்ம தப்பி நாம் மீந்திருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்போ அந்த சீசாக்கை விரட்டவும் முடியாது, யுத்தம் பண்ணவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இவர்கள் தாழ்த்தினதுனால யூதாவுடைய எல்கை மட்டும் வந்து சீசாக் தோல்வி அடைந்து திரும்பி போகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனே பின்வாங்கி போயிட்டான். ஏதோ ஒரு தாக்குதல், தெய்வீக தாக்குதல் இருக்குது, இதுக்கு மேலே முன்னேறி போக முடியல, திருப்புங்கடா இராணுவத்தை போகலான்ட்டான். எப்போ அந்த சம்பவம் நடந்தது? எல்லாரும் சொல்லுங்கள், எப்போ அந்த சம்பவம் நடந்தது? தாழ்த்தின போது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்து முடியும் போது ஒரு தாழ்மையான ஜபத்தை ஏறெடுத்தால் எல்லாம் ஜெயமாய் தேவன் மாற்றுவார். ஆண்டவர் இயேசு என்னுடைய தேவன். சொல்லுங்க. தேவாலயத்துக்குள்ளே நான் வருவது என் தெய்வத்துக்கு ஆராதனை செய்ய மட்டும் நான் வருகிறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த ஆராதனையை பெருகச் செய்யலாம், இந்த ஆராதனையை சிறுகச் செய்யலாம், இந்த ஆராதனையை மகிமைப்படுத்தி செய்யலாம், இந்த ஆராதனையை சீரழித்து செய்யலாம். நம்ம சௌரியம் அது, நம்ம சௌரியம்.
ஊழியக்காரர் தேவன் வச்சிருக்கிறது, ஒரு சௌகரிக்குள்ளே தவறு இருக்கும்போது, ஒரு சவுண்டை தரவு இருக்கும்போது அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க பிரதர், அதை மாற்றிக்கிங்க சிஸ்டர்னு சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரர் வச்சிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆமாம், அதை கவனிக்கணும். இன்னும் 1000 வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் உழைப்பும் உணவும் உடையும், உழைப்பும் உணவும் உடையும் தான் அந்த பூமியில் நமக்கு பங்கே தவிர ஒரு நயா பைசா எடுத்துக்கிட்டு நம்ம பல்லத்துக்கு போகிறது கிடையாது. எத்தனை ஆயிரங்கள் சம்பாரித்து குமிச்சு வச்சுருந்தாலும் ஆண்டவர் வரும்போது பரிசுத்தவான்கள் பரிசுத்த சௌகரிகள் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க. மரணம் வரும்போது உலகத்தார் விட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு நம்ம பாடுகிற பாடல்கள், இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள், இன்றைக்கு ஆராதிக்கிற ஆராதனைகள், இன்றைக்கு கர்த்தருடைய கிரிகளை நாம் நீதி உள்ளவர்களாக
அவே என்ன செய்யுங்க சொல்லுங்க, மன்னிங்க பிதாவே, மன்னிங்க பிதா. இந்த சரீர வாழ்க்கை முடிந்து நீங்கள் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கும்போது தெய்வத்துக்கு எதையெல்லாம் செய்யாது இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை பாதிக்கும். இவருக்காக இப்படி செய்துட்டோம், இவருக்காக இப்படி செய்துட்டோம், ஒரு சொல்லுவோமா, இவருக்காக இப்படி செய்துட்டோம். அதனால தான் சில சமயத்தில் சொல்கிறேன், தேவனுடைய காரியங்கள் எதையும் குறைக்காதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, தேவனுடைய காரியம் எதையும் குறைக்க மாட்டேன். சரியா இருப்போமா? ஸ்தோத்திரம். நம்ம சபையாக இருக்கிறதுனால நான் இப்படி செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெளி சபையாக இருந்தால் இந்த செய்தி வேறு மாதிரி பேசுவேன், நான் வைராக்கியமாக பேசுவேன், வைராக்கியமாக பேசுவேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் 2வது வரி, கிறிஸ்துவும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் 2வது வரி, கிறிஸ்துவும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம், அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஒரு அளவு சொல்லுவோமா? அப்படின்னா தேசத்தில் அநீதி உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. தேசத்தில் எல்லாரும் சொல்லுங்க, தேசத்தில் அநீதி உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. வசனத்தை புரிந்து கொள்ளணும், வசனத்தின் கருத்தை ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளணும். வசனத்தினுடைய அந்த கருத்துக்களை நம்ம பகுத்தறிந்து பார்க்கணும். அப்போ தான் வசனத்தில் அவர் நீதி உள்ளவராய் விளங்கிறது போல் நாமும் வசனத்தில் பலன் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அன்பு உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்க வேண்டுமென்னா அந்த வசனத்தினுடைய கருத்தை புரிந்து கொள்ளணும். வார்த்தையை சொன்னாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு, வசனம் சொன்னாலும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியம் பண்ண முடியாதுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. ஆமாம், ஆவிக்குரிய ஜீவியம் பண்ண முடியாது. அது ஆழமாக நம்ம யோசிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.